நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து கேன் பற்றி தான். கேன் அப்படின்னா முடியும். கேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா திறமையை வெளிப்படுத்துகிற செயல்களில், அப்புறம் கெப்பாசிட்டி, அப்புறம் வந்து பர்மிஷன் கேட்குறதுல யூஸ் பண்ணலாம். கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு பொருளோட கொள்ளளவை குறிக்கிறதுல யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு கேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேன் அப்படின்னா முடியும். பார்க்கலாம். கேன் ஹி பிகின் த ஒர்க்? பிகின் அப்படின்னாலே தொடங்குறது, தொடங்க. ஒர்க் அப்படின்னா வேலை. கேன்னா முடியும். ஸோ கேன் ஹி பிகின் த ஒர்க் அப்படின்னா அவனால் வேலையை தொடங்க முடியுமா? கேன் ஹி பிகின் த ஒர்க்? அவனால் வேலையை தொடங்க முடியுமா? எஸ், ஹி கேன் பிகின் த ஒர்க். ஆமாம், அவனால் வேலையை தொடங்க முடியும். எஸ் அப்படின்னா ஆமாம், ஹி கேன் பிகின் த ஒர்க் அப்படின்னா அவனால் வேலையை தொடங்க முடியும். எஸ், ஹி கேன் பிகின் த ஒர்க். ஆமாம், அவனால் வேலையை தொடங்க முடியும். நோ, ஹி கெனாட் பிகின் த ஒர்க். கெனாட் அப்படின்னா முடியாது. கேன் அப்படின்னா முடியும், கெனாட் அப்படின்னா முடியாது. பிகின்னா தொடங்க வேலையை, ஒர்க்குன்னா வேலை. ஸோ ஹி கெனாட் பிகின் த ஒர்க் அப்படின்னா இல்லை, அவனால் வேலையை தொடங்க முடியாது. நோ, ஹி கெனாட் பிகின் த ஒர்க் அப்படின்னா இல்லை, அவனால் வேலையை தொடங்க முடியாது. கேன் ஹி பைண்ட் த புக்? பைண்ட் அப்படின்னா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அட்டை போடுறது. புக்ஸ் அப்படின்னா புத்தகம். கேன் ஹி பைண்ட் த புக்ஸ் அப்படின்னா அவனால் புத்தகங்களுக்கு அட்டையிட முடியுமா? கேன் ஹி பைண்ட் த புக்ஸ் அப்படின்னா அவனால் புத்தகங்களுக்கு அட்டையிட முடியுமா? கேன் ஹி பைண்ட் த புக்ஸ்? எஸ், he can bind the books. Yes, he can bind the books. எஸ்ன்னா ஆமாம், he can bind the books அப்படின்னா அவனால் புத்தகங்களுக்கு அட்டையிட முடியும். ஆமாம், அவனால் புத்தகங்களுக்கு அட்டையிட முடியும். எஸ், he can bind the books. No, he cannot bind the books. No அப்படின்னா இல்லை, he cannot அப்படின்னா அவனால் முடியாது. cannot அப்படின்னா முடியாது. பைண்டுன்னா அட்டை போடுறது, புக்ஸ்ன்னா புத்தகங்களுக்கு. நோ, he cannot bind the books. இல்லை, அவனால் புத்தகங்களுக்கு அட்டையிட முடியாது. இல்லை, அவனால் புத்தகங்களுக்கு அட்டையிட முடியாது. நோ, he cannot bind the books. கேன் யூ டீச் இங்கிலீஷ்? டீச்னா சொல்லித்தரது, சொல்லி கொடுக்கறது. இங்கிலீஷ் அப்படின்னா ஆங்கிலம். கேன் யூன்னு ஒன்னால், கேன் யூ அப்படின்னா ஒன்னால். கேன் யூ டீச் இங்கிலீஷ் அப்படின்னா ஒன்னால் இங்கிலீஷ் சொல்லித்தர முடியுமா? கேன் யூ டீச் இங்கிலீஷ்? ஒன்னால் இங்கிலீஷ் சொல்லித்தர முடியுமா? எஸ், I can teach English. ஆமாம், என்னால் இங்கிலீஷ் சொல்லித்தர முடியும். எஸ், I can teach English. I can அப்படின்னா என்னால் முடியும். I can அப்படின்னா என்னால் முடியும். எஸ், I can teach English அப்படின்னா ஆமாம், என்னால் இங்கிலீஷ் சொல்லித்தர முடியும். ஆமாம், என்னால் இங்கிலீஷ் சொல்லித்தர முடியும். நோ, ஐ கெனாட் டீச் இங்கிலீஷ். கெனாட் அப்படின்னா முடியாது. ஐ கெனாட் அப்படின்னா என்னால் முடியாது. நோ, ஐ கெனாட் டீச் இங்கிலீஷ் அப்படின்னா இல்லை, என்னால் இங்கிலீஷ் சொல்லித்தர முடியாது. இல்லை, என்னால் இங்கிலீஷ் சொல்லித்தர முடியாது. நோ, I cannot teach English. Can you throw the ball? Throw அப்படின்னா எறிகிறது.
பால் அப்படின்னா பந்து. கேன் யூ த்ரோ த பால் அப்படின்னா உன்னால் பந்தை எறிய முடியுமா. பால் அப்படின்னா பந்து, த்ரோ அப்படின்னா எறிகிறது. த்ரோ பண்ணு, எரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கேன் யூ த்ரோ த பால் அப்படின்னா உன்னால் பந்தை எறிய முடியுமா. எஸ் ஐ கேன் த்ரோ த பால். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். ஐ கேன் த்ரோ த பால் அப்படின்னா என்னால் பந்தை எறிய முடியும். எஸ் ஐ கேன் த்ரோ த பால் அப்படின்னா ஆமாம் என்னால் பந்தை எறிய முடியும். எஸ் ஐ கேன் த்ரோ த பால். நோ ஐ cannot த்ரோ த பால். இல்லை என்னால் பந்தை எறிய முடியாது. நோ அப்படின்னா இல்லை, ஐ cannot அப்படின்னா முடியாது, என்னால் முடியாது. த்ரோ அப்படின்னா எறிகிறது, பால் அப்படின்னா பந்து. நோ ஐ cannot த்ரோ த பால். இல்லை என்னால் பந்தை எறிய முடியாது. இல்லை என்னால் பந்தை எறிய முடியாது. கேன் ஐ பிகின் த ஒர்க். கேன் ஐ பிகின் த ஒர்க் அப்படின்னா என்னால் வேலையை தொடங்க முடியுமா. பிகின் அப்படின்னா தொடங்குறது. கேன் ஐ பிகின் த ஒர்க் அப்படின்னா என்னால் வேலையை தொடங்க முடியுமா. என்னால் வேலையை தொடங்க முடியுமா. கேன் ஐ பிகின் த ஒர்க். எஸ் யூ கேன் பிகின் த ஒர்க். ஆமாம் உன்னால் வேலையை தொடங்க முடியும். எஸ் யூ கேன் பிகின் த ஒர்க். எஸ்ன்னா ஆமாம், யூ கேன் அப்படின்னா உன்னால் முடியும். பிகின் த ஒர்க் அப்படின்னா வேலையை தொடங்க முடியும். எஸ் யூ கேன் பிகின் த ஒர்க் அப்படின்னா ஆமாம் உன்னால் வேலையை தொடங்க முடியும். நோ யூ cannot பிகின் த ஒர்க் அப்படின்னா இல்லை உன்னால் வேலையை தொடங்க முடியாது. யூ cannot அப்படின்னா உன்னால் முடியாது. நோ அப்படின்னா இல்லை. நோ யூ cannot பிகின் த ஒர்க் அப்படின்னா இல்லை உன்னால் வேலையை தொடங்க முடியாது. கேன் வி கம் டு யுவர் ஆஃபீஸ். வி அப்படின்னா நாங்கள். கம் டு யுவர் ஆஃபீஸ்னா உன்னோட ஆஃபீஸ்க்கு. கேன் வி கம் டு யுவர் ஆஃபீஸ் அப்படின்னா நாங்கள் உன்னோட ஆஃபீஸ்க்கு வர முடியுமா. நாங்கள் உன்னோட ஆஃபீஸ்க்கு வர முடியுமா. கேன் வி கம் டு யுவர் ஆஃபீஸ். எஸ் யூ கேன் கம் டு மை ஆஃபீஸ். எஸ் யூ கேன் கம் டு மை ஆஃபீஸ். ஆமாம் நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு வர முடியும். ஆமாம் நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு வர முடியும். எஸ் யூ கேன் கம் டு மை ஆஃபீஸ். நோ யூ cannot கம் டு மை ஆஃபீஸ். யூ cannot அப்படின்னா முடியாது. யூன்னா நீங்கள். நோ யூ cannot கம் டு மை ஆஃபீஸ் அப்படின்னா இல்லை நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு வர முடியாது. நோ யூ cannot கம் டு மை ஆஃபீஸ். இல்லை நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு வர முடியாது. கேன் ஐ அப்ளை ஃபார் திஸ் ஜாப். அப்ளைன்னு விண்ணப்பிக்கிறது, ஜாப் அப்படின்னா வேலை. கேன் ஐ அப்படின்னா என்னால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியுமா. கேன் ஐ அப்ளை ஃபார் திஸ் ஜாப். என்னால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியுமா. கேன் ஐ அப்ளை ஃபார் திஸ் ஜாப். எஸ் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப். ஆமாம் உன்னால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். எஸ் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப். ஆமாம் உன்னால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். நோ யூ cannot அப்படின்னா முடியாது. யூன்னா உன்னால். நோ யூ cannot அப்ளை ஃபார் திஸ் ஜாப். இல்லை உன்னால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது. நோ யூ cannot அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னா இல்லை உன்னால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது. இல்லை உன்னால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது. நோ யூ cannot அப்ளை ஃபார் திஸ் ஜாப்.